ராகி ஒரு எக்ஸலண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட். பட் நிறைய குழந்தைங்களுக்கு ராகி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலி, சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பச்சையா மோஷன் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே மதர்ஸ் இந்த ராகியை கடைசியா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சோ சிம்பிள் டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராகி அப்படின்றது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு. சோ ராகியில அதிகப்படியான புரோட்டீன், கால்சியம் அண்ட் நார்ச்சத்து இருக்கிறதுனால சோ குழந்தைங்களுக்கு ஒரு சிலருக்கு கொடுத்த உடனேவே நிறைய மோஷன் போறாங்க அண்ட் ஒரு மாதிரியான டம்மி இஷ்யூஸ், கொஞ்சம் உப்பசம் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றது உண்டு. சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ராகியை நல்ல முளை கட்டிடுங்க. ஸ்ப்ரவுட் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் பெருமளவுல குறைஞ்சிரும். ஓவர் நைட் ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சு பால் எடுத்து வடிகட்டி நீங்க ராகி கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ரொம்ப திக்கா குடுக்குறீங்க அப்படின்னா அந்த திக்னஸையும் நீங்க குறைச்சிக்கலாம். அண்ட் ராகி குடுக்குற அன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும் அண்ட் வேற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சிலர் அந்த ராகி பவுடர் எடுத்து கஞ்சி பண்றாங்க. இதுலதான் இந்த மாதிரியான டம்மி இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே வருது. சோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க பேபிக்கு ராகி கொடுக்கும்போது எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தது, அதை நீங்க எந்த மாதிரி ரெமெடிஸ் செஞ்சு சரி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.